ஜான் ஜபராஜ் உண்மையான மனுஷனா இருந்தா இல்ல கடவுள் அவர் கூட இருந்தா இப்படி நடந்திருக்குமா அப்படின்னு சிலர் கேட்குறாங்க. அதாவதுங்க, யோசேப்புக்கு இப்படிப்பட்ட ஒரு புகார் அவன் மேல் வைக்கப்பட்டிருந்தது. போத்திபாருடைய மனைவி யோசேப் மேல இப்படிப்பட்ட ஒரு பாலியல் புகாரை கொடுத்திருந்தாள். அது நிமித்தம் யோசேப்பு சிறையில் அடைக்கப்பட்டான். அப்போ யோசேப்பு உண்மை இல்லாதவனா அல்லது யோசேப்பு கூட கடவுள் இல்லையா? ஆனா யோசேப்பு இதை அனுமதித்தார் தானே. அதே போலதான் இன்றைக்கு ஜான் ஜபராஜ் மேலேயும் ஒரு பொய்யான ஒரு புகார் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை கண்டிப்பாக அவர் செய்திருக்க மாட்டார் என்பதில் எல்லோருக்கும் ஒரு தெளிவு இருக்கிறது. அதாவது இவர் இப்படி பண்ணியிருக்கிறாரு அப்படி பண்ணியிருக்கிறாருன்றதான் எல்லாரும் சொல்றாங்களே தவிர இதற்கான ஒரு ஆதாரம் இருக்கானா இல்லை. சரிங்களா? இப்ப நாளைக்கே ஒரு ஆதாரம் இல்லை, அவர் ஒரு நிரபராதின்னு நிரூபிச்சுட்டா இந்த பேசினவங்கெல்லாம் அவங்களோட முகத்தை இப்போ எங்க வச்சுப்பாங்க? ஸோ இன்னும் கன்ஃபார்மே ஆகல, ஆனால் அதுக்குள்ள கல் எறிய ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையாகவே கல் எறியப்பட வேண்டியவங்க வெளியே சுத்திட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ பேசும்பொழுது நம்ம கொஞ்சம் நிதானிச்சு பேசுறது நல்லது.